எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கன்னியம்மை உடனாய் உரைகின்ற சோமசுந்தர பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சீதாந்த சரபம் சிவத்தமிழ் செல்வர் மெய்க்கான் திருவினார் திரு ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை முப்போதும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய மலேசியா பூச்சோங் வட்டார பேரவை சங்கம் சார்பாக ஆன்றோர்கள் பெரியோர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்துல பாட்டும் பொருளும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். திரு குமரேந்திரன் அவர்கள் அந்த 5 எழுத்து பதியங்களை ஓத அதற்கு அடியேன் பொருள் சொல்லுகின்ற அளவிலே அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த சபையிலே அடியனுடைய உரை ஆற்றுவதற்கு இங்கே அடியனுக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி அருளிய தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைக்கு அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்பு சேக்கிழாரும் சேயிலையாரும் என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனை. பொதுவாக நமக்கு சைவ சமயத்திற்கு உறுதியளிக்கும்படியாக அல்லது அந்த சைவ சமயத்தை சார்வதற்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது நமக்கு அந்த நூல் பெரிய புராணம். அது பெரிய புராணம். ஏன் பெரிய புராணம் அப்படின்னா, அது தொண்டர்களை பற்றி சொல்வதனால அது பெரிய புராணம் என்று வைத்திருக்கின்றார்கள். இப்போது பெரிய புராணத்தில் நாம் ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரை எழுதிய நம்முடைய சி.கே.எஸ். ஐயா அவர்களுடைய உரையினை நாம் சிந்திக்க வேண்டும். பெரிய புராணத்துக்கு உரை என்று சொன்னாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கவிமணி ஐயா அவர்களுடைய உரை தான். அவர்களுடைய அந்த உரையினை சிந்திப்பதற்கு நாம் ஆழங்கால் பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகைகளாக இருந்த தருமை ஆதீன புலவர் திரு செந்தமிழ் கல்லூரியில் இருக்கக்கூடிய இருந்த முதல்வர் கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு பெரிய வேள்வியை செய்தார். என்ன அப்படின்னா, அந்த திருமுறைகளை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் சிறப்பாக பெரிய புராணத்தை பற்றி சைவ சமயத்திற்குள் நுழைகின்றவர்கள் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும் என்ற வகையிலே பல ஊர்களுக்கு சென்று அவருடைய பணியையும் செய்து, ஆதீனத்தில் இருக்கக்கூடிய பணிகளையும் செய்து, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த தர்மையில் வெளியிட்டக்கூடிய திருமுறைகள் இதில் பல நூல்கள் அவர் உரை செய்ததாகத்தான் இருக்கும். அருணை வடிவேலு ஐயாவும் கு. சுந்தரமூர்த்தி ஐயாவும் நமக்கு கிடைத்த பெரிய கொடை பொக்கிஷம். அவர்கள் அருளி செய்ததன் மூலமாகத்தான் இன்று திருமுறைகளுக்கு உள்ளவாறு பொருளை நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அந்த வகையிலே அவர்கள் என்ன வேள்வி செய்தார்கள் என்று சொன்னால், பல ஊர்களுக்கு சென்று 3 நாள், மாதம் 3 நாள் தொடர் வகுப்பாக நெய்வேலி, மதுரை, சிவகாசி போன்ற ஊர்களில் தொடர் வேள்வி என்றே வைத்து செய்தார். கிட்டத்தட்ட அந்த வேள்வியை ஒரு நூல் பெரிய புராணம் எடுக்கின்ற பொழுதே ஒரு நாள் பெரிய புராணம், சித்தாந்தம், திருக்குறள் என்று அமைத்து கொண்டு 12 ஆண்டுகள் அந்த வேள்வியை செய்தார். 12 ஆண்டுகள். அவர் இருப்பது தருமை, மயிலாடுதுறை. அவருடைய வயது எல்லாம் பார்த்தா எப்படி இவர்களால் இப்படியெல்லாம் செய்திருக்க முடியுங்கிறது ரொம்ப மலைப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு வரவேற்புரையில் அம்மா சொன்னாங்க, அடியேன் மலேசியாவுக்கு வந்து பதிவு செய்ததற்கு வருகிறார்கள் என்று. அதோட பெரிய தொண்டுகளையெல்லாம் பெருமான் எவ்வளோ பெரிய பேராசிரியர் பெருந்தகைகள் எப்படியெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது அது நமக்கு பாடம். அவர்கள் நமக்கு காட்டிய வழி, சைவ சமயத்தை
அதாவது இறைவன் ஒருவனே, அவன் எல்லாம் வல்ல சிவபெருமானே, முழு சங்காரத்தை செய்கின்றவனே இறைவனாக இருக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்கு இவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய பெருந்தகைகளாக இருக்கின்றார்கள். இப்போ கு. சுந்தரமூர்த்தி ஐயாவினுடைய உரையை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பேராசிரியர் பெருந்தகைகள் நிறைய பேர், நிறைய சொல்லலாம். திரு சிவ சண்முகம் ஐயா, இப்படி நிறைய பேராசிரியர் பெருந்தகைகள் பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் பெரிய புராணத்திலிருந்து நான் அடியேன் தலைப்பு எடுத்துக்கொள்வது எதற்காக என்று சொன்னால், நாயன்மார்களினுடைய வரலாற்றினை நாம் சிந்திக்கின்றோம். அப்படி சிந்தித்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே அந்த நாயன்மார்களினுடைய அருளாளர்களுடைய கொள்கை, அவர்களுடைய தொண்டு, அவர்கள் எப்படி எம்பெருமானினுடைய திருவடியை பெற்றார்கள், அப்படி பெறுவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த கொள்கை நிறைவேறுவதற்கு எப்படியெல்லாம் மாதர்கள், பெண்கள் எப்படியெல்லாம் துணையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை ஒரு சிந்தனையாக மேற்கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஐயா தலைப்பு கேட்கும்போது கூட ஐயா சொன்னாங்க திருமுறைகளில் பேசுங்க அப்படின்னு. அடியன் பெரிய புராணத்தை தேர்வு செய்தேன். இந்த சேக்கிலாரும் சேயிலையாரும் என்று ஒரு தலைப்பில் நம்முடைய சி.கே.எஸ். ஐயா ஒரு நூலை தனியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது அந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கு பெரிய புராணத்தில் அவ்வளோ தலைப்பு எடுக்கலாம். அதை கு. சுந்தரமூர்த்தி ஐயா சொல்லுவாங்க, பெரிய புராணத்தை கற்று இருந்தாலே போதும், அதுதான் நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பிறவி என்கின்ற பெருங்கடலை கடப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய மரக்களம் பெரிய புராணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாயன்மார்களுடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை முறையை, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வைராக்கியத்தை நாம் பின்பற்றினோமேயானால் எம்பெருமானுடைய திருவடியை பெறுவதில் நமக்கும் அவர்களைப் போல அது சாத்தியமே. ஏனென்று சொன்னால் நாம் நினைக்கின்றோம், அருளாளர்களுடைய வரிசையில் எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் மாதர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு பலர் இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால், இல்லறத்தில் இருந்து கொண்டுதான் நல்லறத்தை செய்ய முடியும் என்று சைவ சமயம் மிகுவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றது. அப்போ இல்லறத்தில் இருந்து அந்த நல்லறத்தை செய்வது எப்படி, அவர்களுடைய வாழ்க்கை திறம் எப்படி அமைந்திருந்தது என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார். இதில் நம்ம சேக்கிலாரும் சேயிலையாரும் என்ற தலைப்பு வைத்து கொண்டிருப்பதனால இந்த பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தாயாக இருந்து எப்படி அருளாளர்களுக்கு அவர்கள் பின்புலமாக இருந்தார்கள் என்பதையும், தமக்கையாக உடன் பிறந்த தமக்கையாக எப்படி நமக்கு உடனிருந்து அந்த கொள்கை நிறைவேறுவதற்கு அவர்கள் பின்புலத்தில் இருந்தார்கள் என்பதையும், மகளாக மனைவியாக இந்த 4 வழிமுறையில் இந்த பெண்கள் எப்படியெல்லாம் பின்புலமாக இருந்தார்கள் என்று அதை பிரித்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதல்ல அதில் தாயாக இருந்தவள், தாயாக இருந்து நமக்கு கோச்செங்கச் சோழ நாயனாரினுடைய தாயார் திரு கமலவதி அம்மை. இவர்கள் செய்தது போல எல்லாம் நமக்கு பிரமிப்பாக இருக்குது. இவர்கள் செய்த செயல்களெல்லாம் எப்படி இது சாத்தியமா என்று நம் நிலையில் இருந்து பார்த்தால் அது அப்படி பிரமிப்பாக இருக்கின்றது. கோச்செங்கச் சோழ நாயனார் அவர் ஒருவர் தான் முற்பிறவி நினைவு அவருக்கு வந்து அந்த திறத்தை அவர் செய்த பணியினை செய்தார் என்று பார்க்கின்றோம். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிலர் பந்தர் செய்து உவந்தவன் இறந்தபோதே கோச்செங்கனான் ஆக கலந்த நீர் காவிரி சூழ் சோழ் நாட்டு சோழர் தங்கள் குலத்தினில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. இப்போது ஒரு அருளாளர்களினுடைய திறத்தினை இப்படி 4 பெருமக்கள் தம்முடைய பதிகத்தில் அமைக்கின்றார் என்று சொன்னால் அது ரொம்ப சிறப்புடையது. இப்போ ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கில் அருளாளர்கள், திருநாவுக்கரசு பெருமான் திருவாக்கில் அருளாளர்கள்,
சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருவாக்கில் அருளாளர்கள், மணிவாசகப் பெருமான் திருவாக்கில் அருளாளர்கள் என்று பார்த்தா இது ரொம்ப சிறப்புடையது. ஒரு அருளாளர்கள் இது எப்படி சிறப்புடையது அப்படின்னு சொன்னால், இந்த அவர்களால் பாடப்பெற்ற இந்த அருளாளர்களினுடைய கொள்கையையோ அல்லது சிறப்பினையோ நமக்கு இவர்கள் பிரமாணமாக காட்டுகின்றார்கள். அதுதான் நமக்கு என்னது பிரமாணம். இவர்கள் காட்டுகின்றால் என்று சொன்னால், இவர்களால் காட்டப்பட்ட அருளாளர்களுடைய சிறப்பு நமக்கு சிறப்பாக விளங்கணும். ஏன் அதுக்கு பிரமாணம் இதுதான். ஞானசம்பந்த பெருமான் அந்த குறுக்கை வீரட்டம் என்கின்ற தலத்தில் கோச்செங்க நாயனார் முற்பிறவியில் சிலந்தியாக பிறந்து எம்பெருமான் திருமேனிக்கு பந்தல் செய்து, தன்னுடைய வாய் நூலால் பந்தல் செய்து வழிபாடு செய்து, அந்த பிறவி நிறைவுறுகின்ற போதே அப்படின்னு வைக்கிறார். அப்போது அதற்கு அந்த சிலந்திக்கும் அவர் மன்னராக பிறந்ததுக்கும் இடையில ரொம்ப காலம் இல்லை. அந்த சிலந்தியாக இருந்து அந்த பிறவி நிறைவு செய்கின்ற போதே கோச்செங்க சோழனாக திரு அவதாரம் எடுத்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்கின்றார். அப்போது இதுதான் நமக்கு எவ்வளோ சிறப்புடையதாக பிரமாணமாக இருக்கின்றது. எப்படி அவருக்கு முற்பிறவி நினைவு வரும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு பிரமாணம் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு வைக்கின்றார். அடுத்து அந்த தொன்மைதரு சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் என்கின்ற அரசன், அவருடைய மனைவி கமலவதி அம்மை. இவர்கள் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். மக்கட்பேறு இல்லாமல் இருந்தவர்கள் தில்லை கூத்தனை வழிபாடு செய்தார்கள். அந்த தில்லை கூத்தனை வழிபாடு செய்த காரணத்தினால் கமலவதி அம்மையாரினுடைய மணி வயிற்றில் மகவு உண்டாயிற்று. அப்போது அந்த இவள் கமலவதி அம்மையார் ரொம்ப சிறப்பாக மகவை போற்றி தன்னுடைய மணி வயிற்றில் வளர்க்கின்றார். நினைவெல்லாம் தில்லை கூத்தனை நினைந்து இருக்கின்றார். அப்பொழுது அந்த அவர் குழந்தை பிறக்கக்கூடிய தருவாய் அந்த நேரத்தில் அம்மை பெருமானை நினைந்து கொண்டு இருக்கின்றார் கமலவதி அம்மையார். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் அல்லது அந்த குழந்தை பேச்சினை அந்த நேரத்தை பார்த்து சொல்லக்கூடியவர்களினுடைய சொல் இந்த அம்மையினுடைய காதில் வந்து விழுகின்றது. அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னா, பிறவா ஒரு நாளிகை கழித்து தன் பிள்ளை பிறக்கும் பரிவு என்கால், அதாவது இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிறக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நாட்டை ஆளக்கூடிய அரசராக இருக்கும் என்று இந்த அம்மையினுடைய காதில் வந்து விழுகின்றது. உடனே அந்த அம்மை என்ன செய்கிறாங்க தெரியுமா? யாரால் செய்ய முடியும் இந்த செயல்? அதை கேட்ட மாத்திரத்தில் பரிவு என்கால் இப்படி சொல்கிறது உண்மைன்னு சொன்னால் உர ஆர்த்து எடுத்து தூக்கும், என்னை அப்படியே தலைகீழ கட்டி தொங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைவான தருணம் பிறக்க போகின்ற நேரத்தில் உர ஆர்த்து எடுத்து தூக்கும் என உற்ற செயல் அது முற்றி அப்படி சொல்லுகின்ற பொழுதே அப்படியே கட்டி தூக்கி தொங்க விடுறாங்க தலைகீழ. அப்பொழுது அந்த குழந்தை பிறவாமல் ஒரு நாளிகை கழித்து பிறக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. அப்போ அந்த அம்மா அதை சொல்லுகின்ற பொழுது முற்றி அரவாணர்கள் சொல்லிய காலம் அணைய, அந்த வேந்தர்கள் சொல்லுகின்ற காலம் வருகின்றது. பிணி விட்டு அருமணியை அந்த அந்த பிரசவம் ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அருமணியை இரவாது ஒளிவாள். இவள் இறக்கப் போகின்ற தருணம் என்று அவளுக்கே தெரிகின்றது. அருமணியை தன் மணி வயிற்றில் இருக்கக்கூடிய அருமணியை இரவாது ஒளிவாள். அந்த குழந்தையை பிறக்க வைக்கிறதுக்காக தான் உயிரை விடுவதற்கு அந்த நேரத்தில் தயாராகிறார். அந்த நிலையில் அவளுடைய மனம் அப்படி இருக்கின்றது. அதாவது குழந்தை எப்படியாவது வந்துடும், இரவாது அந்த குழந்தை இரவாது இவள் ஒளிவாள். இது மணிவாசக பெருமான் ஒரு இடத்துல சொல்வார், நல்காது ஒளியான் நமக்கு, அவன் நல்லது செய்யாமல் இருக்க மாட்டான், அதுக்கு தான் அந்த ஒளியான் அப்படிங்கிறத வைப்பாங்க. அதில் இவங்க இரவாது ஒளியாள் அப்படின்னா, இரவாது ஒளியான் அப்படின்னா அவன் அந்த அருமணி இறந்துபடாமல் இருப்பதற்கு இவன் என்ன செய்கிறா, இந்த அம்மை அதை செய்கிறாங்க. அந்த செயற்கரிய செயலை இந்த அம்மா செய்கிறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது அணைய இரவாது ஒளிவாள்
பெற்று எடுத்து அந்த குழந்தையை பார்க்கின்றால். பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய அந்த கட்டி தூக்கி தொங்க வைத்ததனால அந்த குழந்தையினுடைய கண்கள் சிவந்து இருக்கின்றது. அதை மட்டும் பார்க்கிறான். அந்த குழந்தையினுடைய கண்களை பார்த்த உடனே என் கோ செங்கண்ணனானோ, என் கோச்செங்கன், அந்த பிறந்த நேரத்திலே கோச்செங்கன் அப்படின்னு இப்போ சூட்ரா அப்படின்னா என் கோ, அப்போ தெரியுது நம்முடைய குழந்தை மன்னனாக இருப்பான் என்று. என் கோ செங்கண்ணனோ, செம்மையுடைய கண்ணனாக இருக்கக்கூடிய கோச்செங்கனா அப்படின்னு சொன்ன வண்ணம் அந்த பிறவியை அவள் நிறைவு செய்கின்றாள் என்று சொன்னால், தாயாக இருந்து அந்த கோச்செங்க சோழ நாயனார் தன்னுடைய முற்பிறவியை அறிந்த நிலையில், சிலந்தியாக இருந்த அறிந்த நிலையில் அவர் நினைக்கின்றார், அடுத்த பிறவியில் எப்படியாவது மன்னராக பிறந்து இந்த யானை நுழையாதபடிக்கு கோவில்கள் கட்ட வேண்டும் என்கின்றது அவருடைய இச்சையாக இருந்தது. நம்முடைய இச்சை தான் அடுத்த பிறவியில் பிறவியாக வரும். அதைக்கு சித்தாந்தத்தில் நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த சிலந்தியானது, அந்த சிலந்தின்னு கூட சேக்கிலார் சுவாமி சொல்ல மாட்டார், ஞான சிலந்தின்னு சொல்லுவார். அந்த ஞான சிலந்தியானது கோச்செங்க சோழனாக அந்த பிறவிக்கு வந்து மாடக்கோவில்கள் 70 கோவில்களை கட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி இவருடைய கொள்கை நிறைவேறுவதற்கு இவருடைய தாயாக இருந்து, இவருடைய திரு அவதாரத்துக்கு தாயாக இருந்து, இவருடைய கொள்கைக்கு அவள் பின்புலமாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால், அந்த கமலவதி அம்மை தாயினுடைய திருவடியை வணங்கி போற்றுவோம். அடுத்ததாக தமக்கை என்று சொன்ன உடனே திலகவதி அம்மையாரும் திருநாவுக்கரசு பெருமானும் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? ஏன்னா அந்த அக்கா தம்பி அப்படிங்கிறது ஒரே கேரக்டர் நம்ம பெரிய புராணத்தில் இவங்க தான் இல்லையா? ஆக இந்த அதனால தான் சேக்கிலார் சுவாமி, நீங்கள் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அருளாளர்களை திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பிறந்தார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இந்த எல்லா அருளாளர்களுக்கும் அவர்களுடைய திரு அவதாரம் செய்த ஊர்களை, அந்த தலங்களை பதிவு செய்கின்றார் சேக்கிலார் சுவாமி. அப்பர் சுவாமியினுடைய திரு அவதார தலத்தை சொல்லுகின்ற பொழுது திரு ஆமூர் என்று 2 தடவை வைக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த திருவாமூர் என்கின்ற தலத்தில் திலகவதி அம்மையாரும் அவதாரம் செய்கின்றார்கள், பின் வந்தவர்களும், அவருக்கு பின் வந்த மருள் நீக்கியார். இப்போ திருநாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுதே திலகவதியார் சொல்லிட்டு தான் அவருக்கு பின் வந்த அப்படின்னு காட்டுவார், மருள் நீக்கியார் என்று அதை சொல்லுவார். அதெல்லாம் அதில் சொல்லப்பட்ட நுட்பம். ஏன்னா அந்த திருநாவுக்கரசு பெருமான் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் இனிய மகவுகளாக 2 பேர் அம்மையாரும் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அவர்கள் திரு அவதாரம் செய்த பல ஆண்டுகள் கழித்து நம்முடைய மருள் நீக்கியாரும் அவதாரம் செய்கின்றார். திலகவதி அம்மையாருக்கு கலிப்பகையார் என்பவரை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். காரணமாக அவர் இறந்துபட்டு போகின்றார். அந்த குறுகிய காலத்திலே தன்னுடைய கணவனை இழந்த அம்மையார் தானும் அவருடைய வழிக்கு, அவருடைய சென்ற பாதையில் நானும் போகின்றேன் என்று அவருடைய உயிரை மாய்க்க துணிகின்றார். அப்பொழுது குழந்தையாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான், நீங்கள் எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் செல்வதற்கு முன்பாகவே நானும் அந்த நிலையை எய்துவேன் என்று சொன்ன உடனே அம்மைக்கு அந்த தம்பி இப்படி சொன்ன உடனே இவருக்காகவே நாம் இருக்கணும் என்று உறுதி எடுக்கின்றாள். அப்போ சொல்லுகின்ற பொழுது ஈசர் அருளால் இந்த தம்பியினுடைய உரை கேட்ட மாத்திரத்தில் ஈசனுடைய அருளால் இந்த துயர் ஒளிய ஈசனுடைய அருளால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை திருநாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், என்னை தனியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் யானும் முன்னம் உயிர் நீட்பேன் என்று மொழிய அந்த திலகவதி அம்மையார் நினைக்கிறாங்களாம், தம்பியர் உளராக வேண்டும் என வைத்த தயா, தம்பி இருக்கணும் உளராக வேண்டும் என்று அவர் மேல் வைத்த தயா எப்படி செய்தனா, உம்பர் உலகு அணைய உரு நிலைவிக்க, உம்பர் உலகு அணைய, அந்த தம்பி எம்பெருமானை தொழ வேண்டும், அந்த சைவ சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும்
என்று நினைந்து அந்த காரணத்தினால்தான் தம்பி உளராக வேண்டும் என்று கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஒரே விண்ணப்பத்தை வைத்தார் அந்த திரு அதிகை வீரட்ட பெருமான் திருவடிக்கு. ஒரே விண்ணப்பம்தான் இல்லையா? ஒரே விண்ணப்பம்தான். நாம் ஒரு நாளைக்கு 60 விண்ணப்பம் வைக்கிறோம். திலகவதி அம்மையார் 60 வருஷத்துக்கு ஒரே விண்ணப்பத்தை வைக்கிறார். தம்பி உளராக வேண்டும் என்று வைத்த தயா. அதனால் அந்த உயிர் தாங்கி அவருடைய கொள்கை, அவருடைய சைவ சமயத்திற்கு அவர் ஆற்ற வேண்டிய பணி இருக்கின்றது என்று நினைந்து அதற்காகவே உயிர் தாங்கி அந்த பொன் மணி நூல் தாங்காமல் இந்த அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி அந்த அம்மா மணியே அணிந்து கொள்ளவில்லையாம். எதை தாங்குகின்றாராம்? எல்லா உயிர்க்கும் அருளை தாங்கி. ஆக எல்லா உயிர்களும் சைவத்தில் தலைக்க வேண்டும் என்கின்ற அருள் உடைய கடப்பாடாக அந்த அம்மா உயிர் வாழ்ந்ததுக்கு காரணமே சைவம் தலைக்கிறதுக்கு தான். ஏன்? அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். திலகவதியார் தவம் புரிந்த வண்ணம் இருந்தார். எங்கே? திரு அதிகை வீரட்டானத்தில். அப்போது அந்த இவர் மருள் நீக்கியார் சூழ்நிலை காரணமாக சமணர்கள் வயப்பட்டு விடுகின்றார். பல்லாண்டு காலம் அங்கிருந்த வண்ணம் தர்மசேனர் பட்டமாக அவருக்கு சொல்லுகின்ற அளவிற்கு அவர் அங்கே ஆழ்ந்துபட்டு கிடக்கின்றார். ஆனால் இந்த அம்மா இங்கே உளவாரம் செய்து கொண்டு அதிகை வீரட்ட பெருமான் திருவடியில் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் எப்படியும் தம்பி வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா? அதனால் அவன் எங்கே இருக்கான்னு தேடக்கூட இல்லை. அந்த அளவுக்கு நம்பிக்கை பெருமானிடத்தில். அந்த பெருமான் சூளை கொடுத்து ஆட்கொள்ள நினைக்கின்றார். அப்படி ஒரு முறை தூண்டு தவ விளக்கு அணைய அவரை சொல்லுகின்ற பொழுது தூண்டு தவ விளக்குங்கிறார். இந்த தூண்டு தவ விளக்கு, விளக்கு தவ விளக்கு, தூண்டு தவ விளக்கு. விளக்கு என்பது அறிவு, தவத்தோடு கூடிய அறிவு, மெய்யறிவு. தூண்டு தவ விளக்கு என்றது தவத்தை அந்த தூண்டி மெஞ்ஞானத்தை பெற வைக்கக்கூடிய அம்மை. அதனால் அந்த அம்மைக்கு அடைமொழியே பேரே தூண்டு தவ விளக்கு அணையார் அப்படின்னு சேக்கிலார் சுவாமி நமக்கு காட்டுறார். அப்படிப்பட்ட அந்த அம்மையார் இங்கு தவம் இருக்க இவருடைய தவம் அவருக்கும் அது என்னாகும்? செல்லும் இல்லையா? ஒரு முறை அப்படி இரவு தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது சுவாமிக்கே தாங்கலையாம். இந்த அம்மா ஒரே விண்ணப்பம்தான் வைக்கிறாங்க, தம்பியர் உளராக வேண்டும்னு. ஒரு நாள் கனவுல சொன்னாங்களாம், கவலை ஒளி அவன் முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றவன், முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றவன், இதனால் நீ கவலை ஒளி அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியாவது தம்பி வந்துடுவார். அப்போது அங்கே சுவாமி ஏன் அவளை சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னு பிரமாணமாக சேக்கிலார் தான் காட்டுறார். சூளை கொடுத்து ஆட்கொள்வோம், நீ கவலை ஒளி அப்படின்ட்டார். உடனே அங்கே அவருக்கு வயிற்று வலி வருகின்றது. அதை தீர்க்க முடியவில்லை, அந்த சமணர்களினால் தீர்க்க முடியவில்லை. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் திலகவதி அம்மையாரை போய் உங்கள் தமக்கையார் இருக்கிறாங்களே அவர்களை சென்று பார்க்கலாமே. அந்த சொல் அவனுக்கு உபதேசமாக வந்தது. அந்த சொல் திருநாவுக்கரசு பெருமானுக்கு உபதேசமாக இருந்தது. உடனே நினைக்கிறார், கேட்டலுமே ஈசர் அருளால் கூடுதலால் இத்துயர் ஒளிய, எம்பெருமானுடைய அருள் இது என்று சொன்னால் இந்த என்னுடைய வயிற்று வலி ஒளிய திலகவதியார்த்தால் சேர்வேன் என்று துணிகின்றார் சுவாமி. அப்படி அந்த குரலை கேட்ட உடனே சரி இது ஈசர் அருள் என்று சொன்னால் அந்த நேரம் சமணர்களினுடைய இவ்வளோ காலம் பயின்று இருக்கிறார்ல அந்த தன்மை எதுவுமே அவருக்கு நினைவுக்கு வரல இல்லையா? ஆக இப்படி துணிந்துட்டார். துணிந்த உடனே இவ்வளோ காலம் நம்ம இங்கே இருந்துட்டோமே, இனிமே போனால் தமக்கையார் என்ன நினைப்பார்களோ என்று நினைந்து அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வாங்கன்னு தூது அனுப்புகிறார் 2 பேர்கிட்ட சொல்லி. அவங்க வந்து இங்கே கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, கோளில் பரசமய அந்த அம்மா வந்து அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அவ தம்பியை இங்கே அழைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிறார். இவர்கள் போய் சொன்ன உடனே சரின்ட்டு திலகவதி அம்மையாருடைய தம்பியாக இருக்கக்கூடிய மருள் நீக்கியார் அவர் சரின்ட்டு வர்றார். வந்த உடனே அவர் பயங்கர வயிற்று வலியில் வர்றார்.
வந்து திலகவதி அம்மையாரை கண்டதும் வீழ்ந்து வணங்குகின்றார், பரவுகின்றார், பணிந்தார். பணிந்த உடனே இவ்வளோ காலம் தவ இருந்தாங்கள்ல அந்த அம்மா, தம்பியர் உளராக வேண்டும்னு, அந்த அம்மையினுடைய சித்தமெல்லாம் சிவம்தான் இல்லையா? அந்த பார்த்த உடனே கோளில் பல சமய நெறி குழியில், பரசமய நெறி என்கின்ற குழியில் வீழ்ந்து அறியாது மூளும் அரும் துயர் உழந்தீர் எழுந்தீர் இல்லையா? இந்த பரசமய குழியில் விழுந்த தம்பி, ஆகா நீ வந்துட்டியா அப்படிலாம் செய்யலை இல்லையா? பரசமய குழியில் விழுந்து, அதுதான் என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து என்று சித்தியாரில் சொல்லுவாங்க. நமக்கு இந்த பிறவி கடல்ல இருந்து எடுத்து ஆளக்கூடியவன் இறைவன் தான். எடுத்து என்கிற சொல் சித்தாந்தத்திலையும் சைவத்திலையும் மிக முக்கியமான சொல். அது அது எப்படி சொல்கிறது? அந்த சொல்லை எடுத்து ஆட்கொள்வான் அவன். எடுத்து அப்படின்னா நம்மை கேவல நிலையில் எடுத்து சகல நிலையில் கொண்டு வந்து, அங்கிருந்து எடுத்து சுத்த நிலை கொண்டு வந்து, ஆக எடுத்து. அதை தான் அம்மா சொன்னாங்க, கோளில் பரசமய நெறி குழியில் விழுந்து அறியாது மூளும் அரும் துயர் உழந்தீர் எழுந்தீர் என மொழிந்தார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் பெருமான் அப்படியே உளுந்து எழுந்திருக்கின்றார். திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப, என்னப்பா உனக்கு வயிறு வலியா, எங்கேருந்து வந்த, அப்படியெல்லாம் அந்த பேச்சுக்கே இடமில்லை. ஏன் விழுந்தார் எழுந்தார் அப்படின்னா என்ன பொருள்? இதுகாரும் விழுந்தவர், சமண சமய குழியில் விழுந்தவர் சைவ சமயத்தில் எழுகிறார். ஏன்? அதனால தான் அப்பர் சுவாமியினுடைய புராணத்தில் கைலைக்கு சென்ற போது கூட மாதொரு பாகனை காணாமல் நான் இந்த உடலை மாளும் உடலை மீளேன் என்று சொன்ன பொழுது சுவாமி என்ன சொன்னார்? இந்த பொய்கையில், அது மானசரோவர் பொய்கையில் மூழ்கி அங்கு நீ எழுந்துரு, அங்கு உனக்கு கைலை காட்சின்னு ஐயாரில் கைலை காட்சி கொடுத்தார். விழுந்தார் எழுந்தார். இந்த விழுந்து எழுவது சுவாமிக்கு உள்ளது இல்லையா? அங்கே பரசமய குழியில் விழுந்தார், இங்கே திருவடி திலகவதி அம்மையார் திருவடியில் எழுகின்றார். எழுந்த பொழுதே தீக்கை. திருவாளன் திருநீறு திலகவதியார் தாமளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்றுவார். ஒவ்வொரு முறையும் திருநீறு பூசுகின்ற பொழுது பெருவாழ்வு வந்தது என்று நினைந்து நாம் பூச வேண்டும். திருநீறு அணிவது மட்டுமே பெருவாழ்வு, வேறு ஒன்றுமே பெருவாழ்வு இல்லை இல்லை இல்லை. ஏன்? எதை அப்பர் சுவாமி தான் நமக்கு காட்டியிருக்கார். திருவாளன் திருநீறு திலகவதியார் தாமளிப்ப, திலகவதியார் தான் முதன்மையாக அப்பர் சுவாமிக்கு தீக்கை கொடுக்குறாங்க. திலகவதியார் தாமளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து தமக்கு உற்ற விடம் உய்யும் நெறி தருவாராய். நெறி தருவாராய். திருநீர் அணிகின்ற நெறி தான் சைவ நெறி. அதை காட்டியவர் நம்முடைய திலகவதி அம்மையார். இன்றைக்கு அப்பர் சுவாமி உளவார பணி செய்து திருநீரை போற்றி அந்த சித்தவட மடத்தில் அடைக்கப்பட்ட கோவிலை உண்ணாவிரதம் இருந்து திறக்க செய்ததும், பல திருக்கோவில்களை அற்புதத்தை செய்தும் சைவ சமய நெறியை நிலைநாட்டினார் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக இருந்து அந்த சைவ நெறியை ஆட்படுத்தியவர் அவருடைய தமக்கையார் திலகவதியார் அம்மை என்று அவருடைய புராணத்தில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மனைவியாக, இது நிறைய சொல்லலாம், இருந்தாலும் ஒரே ஒரு அருளாளரை நேரம் கருதி ஒரே ஒரு அருளாளரை அவருடைய மனைவியை மட்டும் நான் சொல்லி நிறைவு சொல்கிறேன். அடுத்து மகள் இளையாங்குடி மாறநாயனார், இயற்பகையார், திருநீலநக்கர், திருநீலகண்டர், சிறுத்தொண்ட நாயனார், இப்படி பல நாயனார்களுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதில் வீட்டில் போய் நீங்கள் அவங்கவுங்கள பார்த்து கொள்ள வேண்டியது இல்லையா? இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனாருடைய புராணத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய தொண்டாக வைத்திருப்பது எது என்று சொன்னால், சீரடியார்களுக்கு வேண்டுவன யாவும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் இயல்பில் நின்றவர். இயல்பில் நின்றவர், அது அவருக்கு இயல்பாக இருந்தது. அந்த பண்பு இயல்பாக இருந்தது. வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவற்றை அடியார்களுக்கு வேண்டுவதற்கு முன்பாகவே அவர்களுடைய குறிப்பு அறிந்து கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த பண்பு இயல்பாகவும் உலக விடயங்களில் பகையாகவும். அதனால் இயற்பகைன்னு அவருடைய திருநாமம்.
பகை. உலக விஷயத்தில் அவருக்கு அதெல்லாம் அது அவருக்கு பகை இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அடியார் நம்முடைய இயற்பகை நாயனார். இவருடைய அன்பினை இவர் பலகாலம் அந்த ஊரிலே சீரும் சிறப்புமாக இருந்து பல அடியார்களுக்கு இல்லை என்று சொன்னாது. இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு சொல்கிறார். அந்த வகையில் இல்லை என்று ஒரு நாள் சொன்னதில்லை. அப்படி வாரி வழங்கி கொண்டு வருகின்றார். இப்படி இவர்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இறைவன் இவருடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு அங்கே வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அங்கேருந்து கையிலேருந்து சுவாமி இங்கே வர்றார். இவருடைய வரலாறு எப்படின்னு பின்னாடி நமக்கு தெரியும் இல்லை? எதுக்கு வர்றாருன்னு தெரியும், எதை கேட்க வர்றாருன்னு தெரியும். நாம் படிக்கிறதுனால தெரியுது இல்லையா? அப்போது சேக்கிலார் சுவாமி அங்கே காட்டுறாரு, அவர் அப்படி வருகின்றார். அப்படி வருவது அம்மைக்கு தெரியுமான்னு தெரியலை. அம்மை அறிந்திருக்கு. ஏன்னா இவர் யாரை கேட்க வர்றாரு? மனைவியை கேட்க வர்றாரு இல்லையா? அம்மைகிட்ட சொல்லிட்டு வந்தாரா, இல்லை அம்மைக்கு தெரியுமா? கூடவே இருக்கக்கூடிய நங்கை இல்லையா? அதுக்கு சொல்லுகின்ற பொழுது இவர் அன்பை வெளிக்காட்ட வருகின்ற பெருமான் உம்பர் நாயகிக்கும் அஃது அறிவோ, பிரியா நங்கை தான் அறியாமையோ. பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த பிரியாவிடை அவள் தெரியாமல் இவ வாராரா அப்படின்னு சேக்கிலார் சுவாமி நயமாக காட்டுறார். அப்படி ஏன் இந்த இடத்துல காட்டணும் அப்படின்னா, இவர் கேட்க போகிறது இவருடைய மனைவியை. அதனால் இங்கே அதை ரொம்ப நயமாக அறியோம். இவர் இப்படி கேட்டுட்டு வராராங்கிறத யாம் அறியோம் இல்லையா? யாம் அறியோம். தூர்த்த வேடம் கொண்டு மாய வண்ணம் கொண்டு அந்த வேதியராக வந்து இறங்குகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அந்த இயற்பகையாருடைய வீடு எங்கே என்று கேட்டுக்கொண்டு அந்த தெருவழியாக நடந்து வர்றார். அப்படி வந்த உடனே இதுதான் ஐயா வீடு அப்படின்னு காட்டுறாங்க. காட்டினோடனே உள்ளே வர்றார். வந்த உடனே இவர் வேகமாக வந்து வணங்குகின்றார். ஒரு அடியவர் வந்திருக்கின்றார், அவர் என்ன வேண்டி வந்திருக்கின்றார் என்று தெரியவில்லையே, இவருடைய வேடம் இப்படி இருக்கின்றதே என்று முதல்ல விழுந்து வணங்குகின்றார். பெரியவரே உள்ள வாரும் அமரும் என்று உபச்சாரம்லாம் அங்கே சிறப்பாக நடக்குது. உடனே அவர் பார்த்து இப்படி கேட்குறார், நான் ஒன்று வேண்டி வந்திருக்கின்றேன், நீ இல்லை என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய தொண்டனாமே. சொல்லுகிறார்கள் இல்லையா? நீ எதுனாலும் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவியாமே அப்படின்னோடனே, சுவாமி நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணும். இசைந்தால் இயம்பலாம், இசைந்தால் இயம்பலாம். நீ தரேன்னு சொல்லு, நான் வேணும்னா கேட்குறேன், இசைந்தால் இயம்பலாம் என்று சொல்கிறார். உடனே அவர் அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாதும் வேண்டுவது உண்டு எனில். நீங்கள் வேண்டி பெறக்கூடிய, நான் என்கிட்ட வேண்டி தானே பெற வந்திருக்கிறீங்க, அப்போ அந்த பொருள் என்னிடம் இருக்கின்றது என்று சொன்னால் அனைத்தும் உம்முரிமை, அனைத்தும் உம்முடைய உடைமை இல்லையா? யாதும் வேண்டுவன உண்டு எனில் எம்பிரான் அடியவனின் உடைமை, நானே உங்களுடைய உடைமை தான், அடியார்க்கு அடியன் தான். அதனால் யாதும் அந்த கருத்தில் எதுவும் ஐயமில்லை, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். கேட்ட உடனே, உன்னுடைய மனைவியை வேண்டி இங்கு ஞாம் வந்தோம். அப்புறம் நீங்கள் வேறு பேச்செல்லாம் இல்லை, அடுத்த பாட்டிலே அதுதான், உம்முடைய மனைவியை வேண்டி நாம் இங்கே வந்தோம். அந்த சொல்லை கேட்ட உடனே, முன்பு சொன்னார் இல்லையா அனைத்தும் உம்முடைய உடைமைன்னு, அந்த மகிழ்ச்சியை விட மகிழ்ந்தாராம். அதை விட முன்பு சொன்னதை விட மகிழ்ந்து இன்று மகிழ்ந்து சொல்கிறாராம், பெருமானே அடியேனிடம் உள்ளது உங்களுடைய உடைமை, இருக்கிறத கேட்டீங்க அப்படின்னு சொல்லி உடைமை என்று சொல்லி உடனே அடுத்த கணமே தன்னுடைய மனைவியார் எடுத்து போய் நிற்கிறாராம். நின்று, இன்று உனை இந்த மெய்த்தவற்கு கொடுத்தனன் அப்படின்னு சொல்கிறார். உன்னை இப்படி ஒரு அடியார் வந்திருக்காருமா, வேணும்னு கேட்குறாருமா, அதனால் ஒரு சம்மதமா அப்படியெல்லாம் கேட்கல இல்லையா? நீங்கள் உன்னை அனுப்பலாம்னு நினைக்கிறேன் அப்படி கூட கேட்கல. இன்று வந்திருக்கக்கூடிய மெய்த்தவருக்கு உம்மை கொடுத்தனன், கொடுத்துட்டேனே சொல்கிறாரு. கொடுக்கலை, மனைவியைத்தான் வந்து பார்க்குறாரு. கொடுத்தனன்கிறார், பாஸ்டன்ஸில் சொல்கிறார், கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போது அவருடைய அந்த தன்மை எப்படி இருக்குது பாருங்கள். கொடுத்தனன் என்று சொன்ன உடனே மனைவியார் கொஞ்சம் தயங்கி பின்பு தெளிந்து, இன்று நீர் எனக்கு அருளியது இதுவேயானால், பெருமானே நீங்கள் எனக்கு இந்த அருள் செய்வதின் இதுவே ஆனால், நாம் அதை செய்யும் பொழுது அதை செய்வதை தவிர வேறில்லை என்று முடிவு செய்கின்றார். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள்.
இல்லை நம்முடைய சிந்தையிலிருந்து நினைத்து பார்க்க கூட முடியாது. அதனால தான் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் பெரியவர்கள். இவர்கள் செய்வது போல நம்ம அதை நினைத்து கூட நம்மளால் பார்க்க முடியாது. செயற்கரிய செயலை செய்தவர்கள் தான் பெரியவங்க. ஏன் அப்போது அந்த அம்மா சொன்ன உடனே, இன்று நீர் எனக்கு அருளியது இதுவேயானால் அதை செய்யும் பேறு வேறில்லை என்று அடியவருடைய திருப்பாதத்தை வணங்கி எழுந்த உடனே அவருடைய வேடம் கொஞ்சம் மாறுது. தூர்த்த வேடத்தில் வந்தார். அதிலிருந்து கொஞ்சம் மாறினார், திகைத்து நிற்கிறார். ஒருவேளை இவளுக்கு சுவாமின்னு தெரிந்ததோ என்னவோ, திகைத்து நிற்கின்றாள். திருவினும் பெரியாள். இந்த அம்மைக்கு அடையாளம் சொல்லுகின்ற பொழுது தூண்டு தவ விளக்கணையார் என்று அவருக்கு சொன்னார். இங்கே சேக்கிலார் சுவாமி இங்கே திருவினும் பெரியாள். திருவுனா யார்? திருமகளை விட பெரியவள் அப்படின்னு அதை அங்கே அடைமொழியாக சொல்லுகின்றார் சேக்கிலார் சுவாமி. இந்த பதி உடனே இவ கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு, இந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுவாமி சொல்கிறார், இந்த சாய்க்காடு என்கின்ற தலத்தை கடப்பதற்கு நீ என்ன செய்யணும்? துணையாக வர வேண்டும் என்று சொல்கிறார். துணையாக நீ போதுக. ஏன்னா இவர் கேட்டது இவருடைய மனைவியை. மனைவியை கூட்டு செல்லுகின்ற பொழுது ஊரே வந்து தடுக்கும். அதனால் நீ துணையாக வருக என்று சுவாமி கேட்குறார். சுவாமி கேட்ட உடனே இவர் பதபதைக்கிறார். முதல்ல சொன்ன உடனே சரின்னு சொன்னார். எதுக்கு பதபதைக்கிறார் அப்படின்னா, ஐயோ பெருமானே, நீ என்னை குற்றேவல் செய்கிற வழிக்கு நான் இதை நினைக்கலையே, நீ சொல்லி செய்கிற மாதிரி ஆயிடுச்சே, ஏன் நான் அதை முதலே, அதாவது ஒன்று கேட்குறதுக்கு முன்னாடியே செய்யணும். நீ குற்றேவல் உடையவர் அருள் நின்றது பிழையாய் போச்சே, நீ சொல்லும்படியாக நான் பிழை செய்துட்டேனே என்று சொல்கிறார். அப்படி சொல்லி அங்கே தான் ஒரு பாட்டு வைக்கிறார் சேக்கிலார் சுவாமி. ரொம்ப அற்புதமான கருத்து. சுவாமி இவருடைய மனைவியை கூட்டிகிட்டு போகிறா. அந்த காட்சி இல்லையா, சேக்கிலார் சுவாமி சொல்லுகின்ற பொழுது, வழிவிடு துணை பின் போத வழித்துணை ஆகியுள்ளார். வழிவிடு துணை பின் போத, வழிவிடுகின்ற முக்தி பேருக்கு வழிவிடுகின்ற துணை பின் போத ஒரு கருத்து. வழிவிடு துணை, அந்த தன்மைக்கு வழிவிட்டவர் பின்னாடி வர்றார். பின் வர இவள் முன் போக வழித்துணை ஆகி உள்ளார். அப்போ வழித்துணையாக வந்தவர் அது அவரா இவரா? இந்த அம்மாக்கு வழித்துணை யாரு? சுவாமி தான். அது வழித்துணை, இது வழிவிட்ட துணை. ரெண்டு துணைக்கு நடுவில் இந்த அம்மா போகிறாங்க இல்லையா? இயற்பகை நாயனாருடைய மனைவி. நீயோ என்று சுவாமி சொல்கிறார், நீ எதிர்க்க வரக்கூடியவர்களை எல்லாம் பார்த்துக்கோ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அந்த எதிர்த்து வர்றவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துகின்றார் இயற்பகை நாயனார். கொஞ்சம் தூரம் போன உடனே சுவாமிக்கு ஒரு அச்சம் வருது. இவருடைய வீரத்தை பார்த்து சுவாமிக்கு ஒரு அச்சம் வருது. என்னன்னா, சுவாமி பயப்படுவாரா? அவரே ஒரு நடுங்கிறார், பயப்படுறார். மனைவியை வேற கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா? பயந்து மறைமுனி அஞ்சினான் போல் அஞ்சி அந்த அம்மாவை பார்க்குறாங்களாம். இதுதாங்க அந்த இவருடைய வரலாறுலேயே ரொம்ப என்ன சொல்கிறது, நெஞ்சை பதவதைக்க வைக்கிற இடம். சுவாமி அஞ்சி தன்னுடைய மனைவியை அந்த அம்மாவை மாதரை பார்க்க அவ சொன்னாலாம் உடனே, மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம், கொண்டு வந்தவர் மெய்த்தொண்டர் தானே, மெய்த்தொண்டருக்கு உன்னை கொடுத்தோம் தானே சொன்னார். அந்த நேரத்தில் வந்த மறைமுனி அஞ்சி மாதரை பார்க்க அவள் சொன்னால், இறைவனே அஞ்ச வேண்டாம். அப்போ அங்கேயே காட்சி தானே, இறைவனே அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும். கொடுத்துட்டாரு. அதனால் கணவர் பேரை இயற்பகைன்னு சொல்கிறா மனைவி. ஏன்னா அவரோட உரிமை ஆயிட்டார். அது வரைக்கும் சுவாமி நாதான்னவர் அம்மா சொன்னாங்க இல்லையா? இப்போ இறைவன்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ உடைமை எங்கே இருக்குது? அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்று அவங்க சொல்கிறாங்களாம். அப்போது சேக்கிலார் சுவாமி காட்டுறாரு பாருங்க, இருவரும் அறிவொன்னா மாலையன் காண முடியாத பெருமான் இவள் பின் செல்ல ஏழை ஒருவர் பின் இருவரும் காண முடியாத ஒருவர் பின் ஏழை செல்ல. ஏழைனா பெண்,
இவா பார்க்குறா, இந்த அம்மாவுக்கு கிடைக்குது, அவங்க தேடி போனவங்களுக்கெல்லாம் கிடைக்கல இல்லையா? ஏழை பின் செல்ல போத போகி போதில் அருமறை முனிவன் சாய்க்காட்டு மருங்கணைய, அந்த சாய்க்காட்டு என்கின்ற திருத்தலத்தினுடைய எல்லையை அடைக்கின்றார். மீள் எனச் செப்ப அங்கே இருந்து கொண்டு திரும்பி பார்க்குறார், இயற்பகையை பார்க்குறார். இயற்பகை நாயனார் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி, நீ மீள், நீ வாப்பா அப்படிங்கிறார். மீள் எனச் செப்ப மகிழ்ந்து நோக்கி, இவர் உடனே நோக்குறாரு. ஐயோ, இன்னும் வேற யாராவது வந்துட்டாங்க போல, என்னப்பா என்னப்பா அப்படின்ட்டு அவர் ஓடி வர பார்க்குறார். பார்த்தா இல்லை அப்படின்ட்டு அவர் போகிறார். போகும்பொழுது அவர் சொல்கிறார், இயற்பகை யாரும் சுவாமி பார்க்குறாராம். மகிழ்ந்து நோக்கி அந்த சாய்க்காடு எல்லைக்கு போய் நின்ன உடனே திரும்பி பார்க்குறாராம். பார்த்த உடனே பொய்யிலன் போகிறான், பார்க்கிலன் போகிறான். பொய்யில்லான், பொய்யில்லாத, பொய் தரும் சிந்தை இல்லான், பொய் தரும் சிந்தை இல்லான், பார்க்கிலன், பொய் தரும் உள்ளம் இல்லான், பார்க்கிலன் போகிறான். இப்படி என்னை பார்க்காமலே போகிறானே, ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டார், ஆனால் அவர் திரும்பியாவது பார்க்குறாரா? இல்லையா? பார்க்கிலன் போகிலன், அந்த பார்க்காம போகிறத பார்த்த உடனே சுவாமிக்கு தாங்க முடியல. இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ அன்பாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிலன் போகலன் என்று அவரை அழைக்கின்றார். அழைத்த உடனே மீண்டும் அழைக்கின்றார். முதல்ல அழைத்ததில்லை, மீண்டும் அழைக்கின்றார். அழைத்த மாத்திரத்தில் இயற்பகை முனி அவருக்கு அதெல்லாம் ஒழுகலை, கொடுத்துட்டோங்கிற ஒரு ஆனந்தத்தில் போகிறார். உடனே சுவாமி கூப்பிடுறார், இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயர்ப்பு இல்லாதவனே ஓலம், என் அன்பனே ஓலம் ஓலம். திருவையாறில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் அந்த பக்கம் இருந்து கொண்டு அந்த திருவையாறு ஆறு வெள்ளமாக ஓடுகின்றது. அவர்கள் சுவாமியை பார்க்க முடியலன்னு இவர்கள் இருவரும் இங்கிருந்து கொண்டு ஓலம் ஓலம், ஓலம்னா சுவாமியை அழைக்கிறது. யோ பெருமானே, உன்னை பார்க்க முடியலேன்னு ஓலம் ஓலம் அப்படிங்கிறது. இங்கே இவரை பார்க்குறதுக்கு சுவாமி ஓலமிடுறார் இல்லையா? ஓலம் ஓலம், செயற்கரிய செய்கை செய்த தீரனே ஓலம். ஆக இவர் செய்த செயல் செயற்கரியது என்று எம்பெருமானே பதிவு செய்கின்றார். செயற்கரிய செய்கை செய்த தீரனே ஓலம் என்று மயக்கரு மறை மயக்கமில்லாத மறைகளை தந்த பெருமான் ஓலமிடுகின்றார். யாரை பார்க்க? இயற்பகை நாயனாரை பார்க்குறதுக்கு இவர் ஓலமிடுறார் இல்லையா? ஓலமிட்டு மாலயன் தேடும்படியாக நின்றவன் இவர் காணும்படியாக நின்றான் என்று பெருமான் அங்கே இயற்பகைக்காக நின்றார் என்று சொன்னால், அவருடைய கொள்கை, அவருடைய வைராக்கியம், அவருடைய தீரம், செயற்கரிய செயல் செய்கின்ற தீரத்திற்கு பின்னாடி பின்புலமாக இருந்தது அந்த அம்மா என்று மனைவியாக இருந்து இவருடைய கொள்கைக்கு மனைவியாக அந்த துணையாக இருந்து பேருதவி செய்தார் என்றால் எப்பேற்பட்ட இது செயல்! உண்மையிலே செயற்கரிய செயலை செய்தவர் அந்த அம்மான்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆக அடுத்து மகளாக, இது மகளாக அப்படின்னா நம்முடைய நரசிங்க முனையரையார் மன்னிக்கணும், கோட்புலி நாயனார் தம்முடைய மகள் குழந்தைகள் இருவரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மனம் முடிக்கணும்னு நினைக்கின்றார். ஆனால் அந்த திருத்தலம், கோட்புலி நாயனாருடைய திருத்தலத்திற்கு வழிபாடு வருகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்த உடனே கோட்புலி நாயனார் தம்முடைய இல்லை அந்த திருக்கோவிலில் தான் அந்த பதியை முதல்ல சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் பாடுவார். அந்த திருத்தலத்துக்கு வருகின்ற பொழுது தம்முடைய மகளை ஏற்றுக்கொள்கிறோன்னே சுவாமி என்னுடைய குழந்தைகளாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக இங்கே மானக்கஞ்சார நாயனார், அது கஞ்சாரர் என்பது அது ஊர், அந்த கஞ்சாவூர் என்பது ஊர் பெயர். அங்கே இருக்கக்கூடிய அரசனுடைய சேனாதிபதியாக தொண்டு செய்தவர் நம்முடைய மானக்கஞ்சார நாயனார். அவருக்கு ஒரே மகள். அவளுடைய மகளை ரொம்ப வெகுவாக சிறப்பாக சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார். அந்த திருமண வயது வருகின்ற பொழுது ஏயர்கோன் கலிக்காமர் நாயனார், ஏயர்கோன் கலிக்காமர் என்பவரை திருமணம் செய்வதற்காக மனம் பேசுகின்றார்கள். அந்த மணநாளும் வந்தது. அந்த மணநாளில் அவர்களுடைய இல்லம் மணக்கோலம் பூண்டது.
அவ்வளோ சீரும் சிறப்புமாக அடியார்கள் அத்தனை பேரும் இருந்து செய்வதற்கு ஏற்பாடுகள் ஆகின்றது. அப்பொழுது இவர் வர்றார் சுவாமி. என்ன சுவாமி இவருடைய அன்பினை காட்டுவதற்காக வருகின்றார். அப்படி மணக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல அந்த இல்லத்திற்கு இவர் எப்படி வருகின்றார் அப்படின்னு சொன்னால், இவருக்கு சொல்வதற்கு ஒரு 5 பாடல் சேக்கிழார் சுவாமி வைக்கிறார். ஏன்னா அங்கே நடக்கக்கூடியது திருமண இல்லம். இவர் திருமண இல்லத்துக்கு வர்றவர் எப்படி வரணும் இல்லையா? ஆனால் அப்படியே ஒரு முனிவர் எலும்பு மானை அணிந்து கொண்டு என்பின் ஒளி மணி கோர்த்து அணிந்த ஒளி சூத்திரமும் தாள் வடமும் பைவன் பேர் அரவு ஒளிய தோளில் ஒரு பையை போட்டிருக்கிறாராம். இப்போதான் எல்லாம் இப்படி போடுறாங்க, அப்போவே சுவாமி அப்படி போட்டுக்கிறாரு இல்லையா? அந்த நாகத்தில் செய்து ஒரு தோல் பையை அணிந்து பூதிப்பை அணிந்து அதை போட்டு இடும் பட்டிகையும் மைவந்த நிற கேசவடம் பூணும் நூலும் மலர்ச்செவ் அன்பர் பவமவற்றும் திருநேற்று பொக்கணமும். பவத்தை அறுப்பது திருநீறு. அதனால் திருநீற்று பை பொக்கணம்னா நிறைய வைத்து கொண்டு, இப்போ விபூதி பையெலாம் வச்சுருக்குறோம் இல்லையா, எப்போவும் நம்ம அதை வைத்திருக்கணும். எப்போ எங்கே போனாலும் அந்த பையில் முதல்ல எதை எடுத்து வைக்கணும்? விபூதி பை தான் எடுத்து வைக்கணும். திருநீற்று பவம் நீக்கும் திருநீர். அந்த பொக்கணம்னா கையோடு கொண்டு செல்வது. அதை அப்போவே நமக்கு சுவாமி காட்டுறார். பொக்கணமும் வைத்து கொண்டு அந்த இரு நிலத்தின் மிசை தோய்ந்த அந்த நிலம் தோய்வும்படியாக நடந்து வருகின்றாராம். ஒரு கட்டுரை எழுதலாம். நம்ம எங்கள் வகுப்பில் நாங்கள் கூட சொல்லியிருந்தோம். வீதிகளில் நடந்த விமலன், வீதிகளில் நடந்த விமலன். எந்தெந்த வீதிகள்லாம் சுவாமி இப்படி நடக்கிறார். இங்கே இவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய கஞ்சாரர் மானக்கஞ்சாரர் அந்த ஊரில் இவர் நடந்து வர்றார். எப்படி வர்றார்? இருநிலத்தின் மிசை தோய்ந்த எழுதறிய திருவடியாம். அவருடைய திருவடி பெருமையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருவடி இந்த நிலத்தில் பதியும்படியாக திருப்பாதத்தில் பஞ்சமுத்திரை திகழ. அதுதான் அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய தன்மை. சுவாமி லயம் யோகம் லயம் போகம் 3 வடிவு கொள்கின்றார். யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் இல்லையா? லயம் போகம் அதிகாரம் என்ற 3 வடிவம் கொள்கின்றார். அதில் அந்த யோக வடிவம் அதுக்கு தான் இது பிரமாணம். யோக வடிவில் தான் வர்றார். அவர் ஒரு திருவடி, அவருடைய திருவடியில் பஞ்சமுத்திரையும் திகழ்ந்து இளங்க. திருவடியில் பஞ்சமுத்திரை இருக்கான். அப்படி திருவடியில் பஞ்சமுத்திரை இளங்கும்படியாக அந்த இவருடைய அகத்தில் புகுகின்றார். இவருடைய வீட்டுக்குள்ளே வர்றார். வந்த உடனே அவர் பார்க்குறார். பார்த்து ஐயோ ஒரு அடியார் சிவனடியார் வருகின்றாரே என்று விழுங்கி வணங்குகின்றார். ஏன்னா இப்படி வரீங்க கல்யாண வீட்டுக்கு அப்படின்லாம் கேட்கல இல்லையா? வந்தவரை ஏன்னா திருநீர் அணிந்து இருக்கிறார். வந்தவரை பார்த்து விழுங்கின்று வணங்குவதோடு மட்டுமல்லாமல் அங்கே மணக்கோலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரே மகள், அழகானவள் இல்லையா, அவளை அழைத்து வந்து விழுந்து வணங்குவதற்கு நினைக்கின்றார். அப்படி நினைப்பதற்கு முன்பாக இவர் கேட்கார், சுவாமி ஏன் என்ன மணக்கோலமாக இருக்குது, என்ன நடக்குதுங்க? இவருக்கு தெரியாததா? அவருக்கு தெரியாதது என்ன இருக்குது? தெரியாத மாதிரியே கேட்குறார் இல்லையா? அவர்கிட்டையும் அப்படி தான் கேட்டார். என்ன கேட்டார்? இசைந்தால் என்னது இயம்புவோம் இல்லையா? அப்படி தான் சுவாமி கேட்குறார் இல்லையா? இங்கே வந்து என்ன கேட்குறாரு? அன்பரை நோக்கி, நலமிகும் அன்பரை நோக்கி உற்ற செயல் மங்களம் இங்கு ஒழுகுவது என். ஏதோ மங்கள நிகழ்ச்சி நடக்கிறது மாதிரி தெரியுது. ஆனால் என்ன இந்த பார்த்தா கல்யாண வீடுன்னு தெரியாதா சுவாமிக்கு இல்லையா? அவர் கேட்குறார், ஏதோ மங்கள நிகழ்ச்சி நடப்பது போல் இருக்குதே, என்னது என்ன நடக்குது அப்படின்னு அதை கேட்குறார். என் உடனே அவர் சொல்கிறார், ஐயன் அடியேன் பெற்றதொரு பெண் மணவிழா என பொருந்த மணக்கோலம். அப்படி சொல்லுகின்ற பொழுதே தன்னுடைய மகளை இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு இல்லையா? அது சொல்லிக்கிட்ட பொழுதே மணக்கோலம், என்னுடைய ஒரே மகள், அவளுக்கு மணக்கோலம், அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுதே மணக்கோலம் புனைந்திருந்த தேனக்க மலர்க்கூந்தல் திருமகளை கொண்டு அணைந்து வருபவரை பணிந்தார். அந்த மகளை சொல்லுகின்ற பொழுதே அவருடைய கூந்தலையும் சொல்லுகின்றார் சேக்கிழார் சுவாமி.
இப்போ திலகவதியாரை சொல்லும் பொழுது தூண்டு தவ விளக்குன்னு சொன்னார். இப்போ இவருடைய மகள், ஏன்னா வாங்க போகிறது இவளோட கூந்தலைத்தான் இல்லையா? அதனால் சொல்லுகின்ற பொழுதே, அந்த அழகை வர்ணிக்கின்ற பொழுதே, தேனொக்க மலர் கூந்தல், அந்த தேன்கள் வந்து மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உண்டு இருக்கக்கூடிய வண்டுகள் இருக்கக்கூடிய மலரை அணிந்திருக்கக்கூடிய கூந்தலை உடைய பெண் வர்றாள். எப்படி திருமகளை போல திருமகளை கொண்டு அணைய திருமகள் போன்று அழகுடைய பெண்ணாக அந்த கூந்தல் அழகாக இருக்கின்றது. அதையும் சொல்கிறார். அப்படி வருபவரை பணிவித்தார் பெருமான். மானக்கந்தார நாயனார் பணிய செய்கின்றார். எப்பா விழுந்து வணங்கு அடியார்ட்ட அப்படின்னு சொல்கிறா. சொன்ன மாத்திரத்திலே அந்த அம்மை விழுந்து வணங்குது. உடனே இவர் பார்க்குறார், நல்லா இருக்கு எது இல்லையா? பணிவதை கூட பார்க்கலையா சுவாமி? வந்த நோக்கம் நிறைவேறணும்ல அவருக்கு இல்லையா? அவருக்கு அந்த அடியாருடைய அன்பு அது அதீதம். இவங்க இப்படி அன்புனா இந்த அன்பை காட்டுறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு அலாதி. பணிந்த உடனே மஞ்சு தலைத்தென வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி, கரும் மேகம் போல் இப்படி இருக்குதே கூந்தல் என்று அந்த கூந்தல் தான் அவருக்கு கண்ணில் பட்டு தான் நோக்கி, அஞ்சலிமை தொண்டர் நோக்கி, இவள் தம் மயிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும். ஐயோ விழுந்து கும்பிட்றாளே, எந்திரிச்சு திருநீர் பூசி விட்டோம், கல்யாண பெண்ணாமா நீ அப்படின்னு யார் மாப்பிள்ளை அப்படியெல்லாம் கேட்கல சுவாமி இல்லையா? என்ன நடக்குதுன்னு கேட்டார்ல, இது எங்கே மங்களம் நடக்குதுன்னு, அப்போனா இதையும் கேட்டிருக்கணும்ல, அதெல்லாம் கேட்கல சுவாமி. பார்த்த உடனே மஞ்சு தோய்ந்த மலர் கூந்தல், இவளுடைய மயிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் என்றார் என்று சொன்ன உடனே அவருடைய தந்தை எடுத்தார் வாளை, பரசு எடுத்து அடித்தளம் கொடுப்பார். அடியோடு அறுத்துட்டாராம், கொஞ்சம் கூட வெட்டலை. திருக்கோவிலில் பூமுடி கொடுக்கோன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க இல்லையா? சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த இவ்வளோண்டி வெட்டுங்க அப்படி இல்லையா? அதையும் இப்படின்னு வெட்டிடாதீங்க, லெவலாக வெட்டுங்க அப்படின்னு நம்ம மக்கள் இப்படியெல்லாம், இதெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கும் புரியலை, எனக்கு உண்மையிலே. ஏன் ஆக இங்கே எடுத்தார் வாளை, அடியோடு அறுத்தார், கொடுத்தார் அவர் கரம் நீட்ட, சுடற்சுரிகை தன்னை உருவி பொருள் செய்தாம் எனப் பெற்றேன் என்று பூங்கொடிதன் கரும் கூந்தல் அடியில் அறுத்து எதிர் நின்று பிறப்பறுப்பார் மலர் கடத்தினிடை நீட்ட. அறுக்கின்ற பொழுதே அவருடைய பிறப்பையெல்லாம் அறுத்துட்டாராம். பிறப்பு அறுப்பார், இவருடைய கூந்தலை அறுக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்க அவருடைய அவர் கரத்தை நீட்ட, பிறப்பறுப்பார் கரம் நீட்ட, இவர் அறுத்து கொடுத்தார். இவருடைய பிறப்பும் அருந்தது இல்லையா? அவர் தானே கரம் நீட்டுறார். கரம் நீட்ட வாங்குவார் போல நின்ற, இவருடைய பிறவியெல்லாம் வாங்குவார் போல நின்ற மறைப்பொருள். இவருடைய பிறவியெல்லாம் வாங்கக்கூடியவர், நம்முடைய பிறவியெல்லாம் அவர் வாங்கக்கூடிய மறைப்பொருளாக நின்றவர். அங்கே மலை வள்ளியுடன், அடுத்த கணமே மலை வள்ளியுடன் அந்த அம்மையோடு மலவிடை ஏறி ஓங்கிய விண்மிசை வந்தார். அருளினார் சடைமிசையார் எழுந்தருளி போயினார். இவர் அப்படி திருவருளை அம்மையோடு இருந்து காட்சி கொடுத்து போயிட்டார். இப்போ காட்சி 2 இல்லையா? இவர் செல்லுகின்றார், அவர் புகுகின்றார். யார்? மாப்பிள்ளை ஏயர் கொன் கழிக்காமல் அவர் வருகின்றார். அங்கே இவர் கரம் நீட்ட, இவளுடைய கூந்தலை அறுத்து கொடுக்க, அவர் வாங்கிய வண்ணம் அம்மையோடு தரிசனம் கொடுத்து விண் செல்ல, பூமாரி அங்கே தேவர்கள் பொழிய இவர் உள்ளே நுழைகின்றார். ஏயர் கொன் கழிக்காமலும் சாதாரணமல்ல இல்லையா? அவர் வருவதற்கும் அப்போது மணமகனை வாழ்த்துவதற்கு பெருமான் வந்தது போலும் ஆயிற்று. அவர் வரும்பொழுது எதுவுமே நடவாது போல இருந்ததாம். அவர் நினைத்தார், என்ன மங்கள நிகழ்ச்சி மிக அருமையாக இருக்கின்றது. வந்தவுடனே செய்தியை கேட்டு மிக மகிழ்ந்தார். தன்னுடைய துணைவியின் கரத்தை பிடித்தார். சில காலம் இருந்து அவர்களும் இவரோடு எம்பிரான் திருவடியை அடைந்தார் என்று சொல்லி இந்த மனைவியாக, மகளாக, தமக்கையாக, தாயாக இருந்து நமக்கு பணி செய்த சேயிலையார்களை இன்றைய அற்புதமான பொழுதில் நாம் சிந்தித்தோம். அப்படி அந்த சிந்தனையை நம் பெருமான் நமக்கு அளித்திருக்கின்றார். அப்படி கொடுத்த சிந்தனைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி வைத்து இந்த பூச்சோங் வட்டார பேரவை அன்பர்களுடைய திருவடிகளுக்கு மீண்டும் அடியனுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து அடியன் நிறைவு செய்கின்றேன்.
திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக ஒரு